இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்பாக வாழ்த்துக்கிறேன், உங்களை ஆசிர்வதிக்கிறேன். நீங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆண்டு மிக வேகமாய் ஓடிவிட்டது. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. சில காரியம் நிறைவேறாமல் இருக்கிறது. நிறைவேறாமல் இருக்குமானால் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கும் போது வாக்கு தத்தமானது முதலாவது உங்களுக்கும் உடைய பிள்ளைகளுக்கும் மற்ற நம்மை சார்ந்த அனைவருக்கும் புரியுது சொல்லி அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வாக்கு தத்தத்தை தந்த தேவன் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆனால் வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டுமானால் சங்கீதம் 62 அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் என் ஆத்துமாவே நீ தேவனை நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவராலே வருவிட சொல்லி சங்கீதக்கான அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். என் ஆத்துமாவே நீ தேவனை நோக்கி அமர்ந்துரு. நம்முடைய ஆத்துமா கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். நான் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்க வேண்டும். அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். வாக்கு தத்தங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்க வேண்டும். அந்த வாக்கு தத்தம் தந்தாடு சொன்னால் வாக்கு தத்தத்துக்கு முன்பாகவும் சில காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பார். சில காரியங்கள் நம்மகிட்ட கத்த எதிர்பார்ப்பார். சில காரியங்களை விட்டுவிட சொல்லுவார். என்ன காரியத்தில் நமக்கு அதில் எந்த காரிய சூழ்நிலையில் கத்த பேசுகிறாரோ அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது, அந்த வார்த்தைகளின்படி நடக்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்தை கத்தர் கேட்டு இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அந்த அற்புதமானது உடைய வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அவர் அமர்ந்திருக்கும் போது நீங்கள் நினைத்து பார்க்காத, நீங்கள் எதிர்பார்க்காத இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்வார். வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏசாயா 41 அதிகாரத்தில் அதை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 30 வாசித்து பார்க்கும்போது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைவார்கள், நடந்தாலும் உடனே இழைப்படைய மாட்டாங்கன்னு போட்டுக்குது. கர்த்தருக்கு காத்திருக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு முதலாவது ஒரு புது பலன் தருவார். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அதை தாங்கி செல்லக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் கொடுப்பார். அது தாங்கி செல்வது மாத்திரமல்ல, அதற்குரிய ஒரு வழி உருவாக்கியும் கொடுப்பார். நிறைய நேரத்தில் நீங்கள் பார்த்தா நடக்கும், இந்த மாதம் நடந்துடும், அடுத்த மாதம் நடந்துடும், இந்த மாதம் எப்படியாவது வெளியே வந்துடலாம், இந்த பலவீனத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொடுத்துவார். அட்ட பிள்ளைகளுடைய சூழ்நிலை பார்க்குமே பிள்ளைங்க எப்படியா என்னுடைய வார்த்தை கேட்பாங்க, என் பிள்ளைங்க நல்லா நிறைய நீங்கள் யோசித்து போய் அது கரெக்டாக பார்த்தா அந்த டைமில் பார்த்தா ஏதாவது பிரச்சனை வந்துடும். ஆனால் அப்படிப்பட்ட வேலையில் விசுவாசத்தோடு அமர்ந்து ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு பெரிய கதை செய்து கொண்டிருக்கிறார், செய்ய போகிறார். யோவேல் 2:21 வாசித்து பார்க்கும்போது தேசமே பயப்படாத மகிழ்ந்து கழிவுறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நினச்சி கூட பார்த்துக்க மாட்டீங்க இந்த காரியம் எப்படி வந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இவ்வளோ பலவீனத்தில் இருந்தேன், இந்த பலவீனம் எப்போ போச்சு, எந்த நேரத்தில் அந்த வழி போச்சு அது தெரியாது. ஏன்னா ஆண்டோடைய வேலை எப்போ நமக்கு நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. வேலை வரும்போது ஜெபித்து கொண்டே இருக்கும்போது எப்படி காணாமல் இருந்த திருமண வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் போது சடன்லியாக, அதாவது அந்த டைம் கட்டாயம் உடனே தேவை, வெறும் தண்ணீரை குழந்து நிரப்புங்கன்னு சொன்னார். சொன்ன உடனே அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க பாருங்கள். முன்புள்ள ரசத்தை காட்டிலும் பின்புள்ள ரசம் மிகவும் ருசியாக இருந்ததுன்னு சொல்லி வீட்டில் வாசிக்கிறோம். இந்த அற்புதத்தில் முதல்ல கத்தரிச்சா காணாவிலே செய்தார். அதே போல் நம்முடைய தேவன் அற்புதத்தின் தேவன். அவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார், செய்ய போகிறார். அவனை காத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம எவ்வளோ சூழலில் மற்ற காரியங்கள் காத்திருப்போம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் போய் காத்திருப்போம், 1 மணி நேரம் டைம் போகிறது தெரியாது. சில நேரத்தில் பார்த்தா ஃப்ளைட்டுக்கு போனால் சில ஃப்ளைட் 1 மணி நேரம் தாமதம் வந்தால் கூட நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் ஆண்டு சமூகத்தில் உட்கார்றதுக்கு நமக்கு நேரம் இருக்காது, நேரத்தை நம்ம செலவழிக்க மாட்டோம். ஆனால் அது நம்ம மத்தியில் நம்ம உட்காந்து காத்திருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நேரம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நேரம். நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்க சொல்கிறேன். என்னைக்கெல்லாம் அது சமூகத்தில் உட்காந்து ஜெபித்தேனோ, அதிகமாக காத்திருந்தேனோ, அன்றைக்கெல்லாம் நான் எதிர்பார்க்குறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்ட அதிசயங்களை கர்த்தர் செய்வார். இதுதான் இன்றைக்கு உங்களுக்கும் கர்த்தர் சொல்கிறாரு. என் ஆத்துமாவே, அதாவது நம்முடைய ஆத்துமாவை குறித்து கர்த்தர் பேசுகிறாரு. என் சமூகத்திலேயே அமர்ந்துரு, என் சமூகத்தில் விழித்துரு, என் சமூகத்தில் நினச்சா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு, என்னை கூப்பிடு, என்கிட்ட சொல்லு, உன்னுடைய வழக்கை என்கிட்ட சொல்லு, உன்னுடைய சூழ்நிலை என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி நம்மகிட்ட எதிர்பார்க்குறா. நம்ம எல்லாட்டையும் சொல்லிடுவோம், எங்கெல்லாமோ அலைஞ்சு போயிட்டு வந்துடுவோம். கடைசி வேறு வழி தெரியாதபடிக்கு அப்படி சமூகத்தில் உட்காந்து ஆண்டவரே எனக்கு வேறு வழி தெரியலையப்பான்னு சொல்லி உட்காந்துருப்போம். ஆனால் கூட அதை சொல்கிறாரு. யோவான் 14 வாஸ்து பார்க்கும்போது நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லுகிறார். அவரை எல்லாம் ஒன்றுமே நம்ம செய்யவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அவரை தவிர வேறு வழியே கிடையாது. 1 நாளாகமத்தில் 29 அதிகாரத்தில் 12 வாஸ்து பார்த்தா உண்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும். பாருங்க, உண்மை எல்லாம் யாரையும் உயர்த்த முடியாது. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. எந்த ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கரத்தினாலே ஆகும். அவருடைய கரம் ஆஸ்வதிக்கிற கரம், அவருடைய கரம் விடுவிக்கிற கரம், அவருடைய கரம் நம்மை நாக்க தேற்றுகிற கரம்.
அந்த கரம்தான் உங்களை உன்னை விடுவிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால தான் அந்த சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, அன்றன்றைக்கு நீங்கள் வாசிக்கிற அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போதே கத்தவங்க பேச ஆரம்பிப்பார். என்ன வார்த்தையை கொடுக்குறாரோ அந்த வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது என்பதை விசுவாசிக்க வேண்டும். அது வார்த்தை விசுவாசிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று சொல்லி வேலைக்காரனை பார்த்து வேலைக்காரனுக்காக 100 அதிபதி சொல்லும்போது அந்த விசுவாசத்தின்படி கத்த 100 அதிபதியுடைய அந்த விசுவாசத்தை பார்த்து அவன் வேலைக்காரனுக்கு ஒரு சுகத்தை கொடுத்தான். அதே போல இந்த நாளில் கூட நீங்கள் விசுவாசிங்க, 100க்கு 100 அவருடைய சமூகத்தில் வார்த்தையை நம்புங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, வார்த்தைக்கு நடுங்க. அந்த வார்த்தை ஒன்றும் வெறுமையாக திரும்பாது. ஆனால் பாதத்திலே அமர்ந்திருந்து நீங்கள் அமர்ந்திருந்து நானே தினந்து அறிந்து கொள்ளுங்கள். உடைய தேவைகளுக்காக இருக்கலாம், அவருடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக இருக்கலாம், சில நேரத்தில் ஒரு குடும்பத்தை யாரும் ரசிக்கப்படாமல் இருக்கலாம், ஊழியத்தின் பாரு சில போராட்டங்கள் வரலாம், சிலர் இழந்து போன சில ஆசீர்வாதங்கள், இழந்து போன சில இடங்கள், இழந்து போன சில சூழ்நிலைகள் எல்லாத்தையும் பார்த்து வழியிலன்னு சொல்லி ஒரு வேலை நினச்சேன்னாக்கி அது விரக்தியோடு உட்கார்ந்துருக்கலாம். ஆண்ட சொல்றாரு, எந்த சூழ்நிலை நீங்கள் கலங்காத, உனக்கே கலங்காது இருப்பதாக இடத்தை விசுவாசமாகிறேன்னு சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இழந்து போன எல்லாவற்றையும் கத்த ஒன்றும் குறையப்படாதபடி சகலத்தையும் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறார். நீ காத்திருந்து ஜெபி, காத்திருந்து வேதத்தை வாசி, காத்திருந்து அவருடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு கூட தியானம் பண்ணி பாரு. இந்த ஆண்டுக்குள்ள நீ அறியாத எட்டாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை கத்த செய்வாராக. ஆமென். ஜெபம். அப்பா பிதாவே, நம்ம துதிக்கிறோம். அப்பா, என் ஆத்துமாவை தேவனை நோக்கி அமர்ந்துன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. உங்களுடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்க எனக்கு ஆண்டவரே கிருபையை தாங்கப்பா. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. நீங்கள் வாக்கு கொடுத்துக்கிறீங்க, உண்மை இல்லாமல் இதை யாரும் உயர்த்த முடியாது, இதை யாரும் மேன்மைப்படுத்த முடியாது ராஜா. நாளே கூட எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ எதிர்பார்க்குறாங்களோ அத்தனை காரியங்களையும் 100க்கு 100 நீங்கள் ஆண்டவரை பிள்ளைக்கு அற்புதங்கள் செய்து மகிழ பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். வார்த்தை வெறுமையாக திரும்பாது, நீங்கள் அனுப்பின காரியமாகும்படி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.